ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். நம்ம லைஃப்பில் எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கூட சில சமயம் நம்மளோட சக்ஸஸ் கிடைக்காது. எனக்கு லக்கே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஈவன் லைஃப்பில் சக்ஸஸ் ஆன நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹார்ட் ஒர்க்கும் இந்த லக் அதிர்ஷ்டங்கிறதும் ஒரு பாயிண்டில் மீட் பண்ணும்போது தான் நிறைய பேத்துக்கு சக்ஸஸ் கிடைக்குதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது லைஃப்பில் மட்டுமல்ல, நம்ம பார்க்குற க்ரைம் கேஸ்லேயும் இது அப்ளிகபிள் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு க்ரைம் கேஸை போலீஸ் ஹேண்டில் பண்ணும்போது பலவிதமான தடயங்கள் கிடைக்கும். அந்த தடயங்களை வச்சு போலீஸ் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் கூட அந்த கேஸ் அவங்களால சால்வ் பண்ண முடியாது. பட் அதிர்ஷ்டவசமாக சில லக்கு ஒர்க் அவுட் ஆகும்போது அந்த க்ரைமை சால்வ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி இந்த ஒரு எவிடன்ஸ் அவங்க ஓவர்லுக் பண்ணியிருப்பாங்க. இல்லை பல வருடங்கள் ஒரு க்ரைம் கேஸ் சால்வ் பண்ணாமல் இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் வரும். அந்த ஃபோன் மூலமாக அவங்களுக்கு ஒரு முக்கியமான தடயங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி லக் மூலமாக சால்வ் பண்ணப்பட்ட எவ்வளவோ கேசஸை நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேஸில் போலீஸுக்கு நிறைய தடயங்கள் கிடைச்சா கூட கடைசியில் இந்த கேஸில் லக் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் தான் போலீஸ் இந்த கேஸை சால்வ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர் மாதம் 20 2017 யூஎஸில் இருக்க வாஷிங்டனில் எவரெட்டுங்கிற ஊரில் திடீர்னு காலையில் 1:55 மணிக்கு நிறைய பேர் 911க்கு கால் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் துப்பாக்கி சுடுற சத்தம் கேட்குது. ஒரு 4-5 டைம் யாரோ ஒருத்தவங்க துப்பாக்கியில் சுட்ட மாதிரி சத்தம் கேட்குதுன்னு ஒரு 3-4 பேர் போலீஸுக்கு தகவல் சொல்ல விட்டு உடனே போலீஸ் பேராமெட்டிக் அந்த கிரைம் சீனுக்கு வந்து பார்க்கும்போது அந்த ஸ்பெசிஃபிக்கான வீட்டோட அலிஷாங்கிற 24 வயசு பெண்மணி ரொம்ப பரிதாபமாக இறந்து போயிருக்காங்க. அவங்க உடம்புல பல இடங்களில் துப்பாக்கி குண்டுகள் பாஞ்சிருக்கு. அன்பார்ச்சுனேட்டா பேராமெட்டிக் டீம் அந்த கிரைம் சீனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அலிசா அம்மா இறந்து போயிடுறாங்க. யார் இந்த அலிசா? அவங்கள காலையில் ஏர்லி மார்னிங் 1:30 மணிக்கு யார் துப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ணது, ஃபைனலாக அந்த கொலைகாரங்களை பிடிச்சாங்களான்னு பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச ஒரு வித்தியாசமான ட்விஸ்டட் கேஸை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. 24 வயசு அலிசாக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோவை லைக் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இல்லாட்டா கூட பரவாயில்ல, ஸ்டார் ரேட்டிங் மாதிரி கொடுத்து வாட் எவர் என்ன வேணாலும் டைப் பண்ணுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் என்னோட சேனலை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு இருந்த ஆதரவுக்கு மிகவும் நன்றி. 1992 யூஎஸ்ல இருக்க வாஷிங்டனில் பிறக்கிற அலிசாங்கிற பெண் குழந்தை சின்ன வயசுலேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரபிள் அண்ட் லவ்வபிள் குழந்தையாக இருந்திருக்காங்க. அதுவும் அந்த கம்யூனிட்டியில் இருக்க எல்லாத்துக்குமே அலிசாவை ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நேச்சரோட வளர்ந்ததுனால இவங்க பெருசாக ஆக விட்டு கேர் கிவராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வயசான முதியவர்கள், ஒரு ஊனமுற்ற குழந்தைகள் அப்படின்னு நிறைய பேரை டேக் கேர் பண்ணுற ஒர்க்கை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் இவங்களுக்கு வருமானம் வந்தால் கூட சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய நன்மதிப்பு இருக்கு. 2017 அலிசா பிராட்லி அப்படிங்கிற ஒரு நபரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த தம்பதிகளோட வாழ்க்கை ரொம்பவுமே சந்தோஷமா போயிட்டு இருக்கு. சமூகத்தில் ஒரு நன்மதிப்போட இருக்க, எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நல்ல பேர், ரொம்ப அன்பா இருக்கிற இந்த அலிஷாவை யாரு சுட்டு கொலை பண்ணணும் அப்படிங்கிறதா எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு. பட் இந்த கேஸோட விசாரணையை ஸ்டார்டிங்லேயே போலீஸ் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அலிசா சுட்டு கொலை செய்யப்பட்டது அவங்க வீட்டில் இல்லை, அவங்களோட சகோதரி அமண்டா அப்படிங்கிற பெண்ணோட வீட்டில். அவங்க சகோதரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க கணவரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவங்க கணவரை பிரிஞ்சுட்டு தன்னோட 2 குழந்தைகளோட தனியாக ஒரு வீட்டில் வச்சுட்டு வராங்க. ஒரு வேலைக்கார பெண்மணி அவங்களுக்கு முழு நேரமும் அந்த வீட்டில் இருந்து குழந்தைகளை பார்க்கறதுக்கு உதவி செய்கிறாங்க. பட் சில டைம் இந்த அமண்டா வேலை நிமித்தம் காரணமாக வெளியூர் போகும்போது அப்போ தன்னோட 2 குழந்தைகளை இந்த நானி கூட இருந்து பார்த்துக்கிறதுக்காக தன்னோட சகோதரியோட உதவியோ இல்லை தன்னோட அம்மா அப்பாவோட உதவியோ கேட்பாங்க. அந்த மாதிரி தான் அலிசா சுட்டு கொலை செய்யப்பட்டப்போ அமண்டா ஒரு வேலை நிமித்தமாக நியூயார்க்குக்கு போனதுனால தன்னோட சகோதரி அலிசா கிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க. ஒரு 2 நாள் என்னோட வீட்டிலேருந்து வந்து தங்கி என்னோட குழந்தைகளை பார்த்துக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போ அலிசாவும் அதுக்கு சரி ஓகே நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி அலிசா தன்னோட சகோதரியோட 2 குழந்தைகளையும் பார்த்துக்கிறதுக்கு அவங்க வீட்டுக்கு வரும்போதான் அந்த அமண்டாவோட அலிசாவோட சகோதரி வீட்டில் வச்சு தான் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அலிசாவை ஒரு நபர் சுட்டு கொலை பண்ணும்போது அந்த துப்பாக்கி சத்தத்தை கேட்டு பல பேர் போலீஸுக்கு கால் பண்ணா கூட இந்த அமண்டாவோட குழந்தைகளை பார்த்துட்டு வர்ற நானியும் அப்போ அதே வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அவங்க பதட்டமா போலீஸுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அந்த 911 ரெக்கார்டிங்க தான் இப்போ நீங்க கேட்குறீங்க. 911, what is location of your emergency? Everett, Washington. I heard 2 pops and it woke me up. She is lying in her own blood. What's her name? Alicia McGuire. I heard 2 pops and it woke me up. If you look, can you tell if she's breathing or not? No, she's not moving. I don't know. I really don't.
இப்படி பல 911 கால் வரவிட்டு போலீஸ் இந்த கிரைம் சீனுக்கு வந்தவனே ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த வீட்டுக்குள்ள அந்த கொலைகாரன் இன்னும் இருக்கானா இல்லை நானியும் இந்த 2 குழந்தைகள் தான் இருக்காங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக வீடை ஃபுல்லாக சல்லடை போட்டு தேடுறாங்க. ஃபைனலாக போலீஸ் உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கிரைம் சீனை செக்யூர் பண்ணுறாங்க. ஓகே, கொலைகாரன் இந்த கிரைம் சீனை விட்டு தப்பிச்சு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அந்த நானி கிட்ட கேட்குறாங்க என்ன நிகழ்ந்ததுன்னு கேட்கும்போது அந்த நானி என்ன சொல்கிறாங்கன்னா, நைட்டு ஒரு 1:55 மணி இருக்கும். நான் மாடியில் படுத்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் குழந்தைகளோட தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு துப்பாக்கி வெடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டது. நான் மாடியிலேருந்து இறங்கி பதட்டமாக வந்து பார்க்கும்போது வீட்டோட முன் கதவுகள் திறந்திருக்கு. அந்த முன் கதவுகளோட படிக்கட்டில் அலிசா சடலமாக கிடத்ததை பார்த்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் 911க்கு ஃபோன் பண்ணேங்கிற மாதிரி அந்த நானி சொல்கிறாங்க. மேலும் போலீஸ் இந்த நானி கிட்ட கேட்கும்போது, ஓகே நீங்கள் துப்பாக்கி சத்தம் கேட்டவன கீழே வந்தீங்கல்ல, இன்கேஸ் இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரனை பார்த்தீங்களா, இல்லை அவங்க ஏதாவது ஒரு காரில் வரும்போது தப்பிச்சு போன ஏதாவது ஒரு காரை இங்கே பார்த்தீங்களான்னு கேட்டா நானி என்ன சொல்கிறாங்க, நான் மேலேருந்து கீழே பார்க்கும்போதே அலிசா சடலமாக கிடக்க விட்டு பயந்துட்டு கீழேயே வரல, அந்த கொலைகாரனையும் பார்க்கல, அந்த கொலைகாரன் தப்பிச்சுட்டு போன அந்த காரை பற்றி எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி இந்த நானி சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் அந்த கிரைம் சீனை ஃபுல்லாக திரும்ப செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வீட்டோட முன்கதவுக்கு வெளியில் மொத்தம் 7 துப்பாக்கி குண்டுகளிலிருந்து வந்த ஷெல் கேசஸ் இருக்கிறத பார்க்குறாங்க. இதை பார்க்கும்போதே தெரியுது வந்த நபர் இந்த அலிசாவை 7 டைம் துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க. அதில் பல துப்பாக்கி குண்டுகள் கதவுல தொலைச்சிருக்கு. சில துப்பாக்கி குண்டுகள் மட்டும்தான் இந்த அலிசாவோட உடல்ல பாஞ்சிருக்கு. அந்த கிரைம் சீனை பார்க்கும்போதே போலீஸுக்கு தெளிவாக தெரிகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அலிசாவை கொலை பண்ண கொலைகாரன் வீட்டுக்கு உள்ளேயே வரல, வெளியில இருந்தே சுட்டு கொலை பண்ணியிருக்கான். ஸோ என்ன நிகழ்ந்திருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் கெஸ் பண்ணுறாங்கன்னா, மிட் நைட்டில் வந்த இந்த கொலைகாரன் வீட்டோட முன் கதவை தட்டியிருக்கான். அப்போ அலிசா அந்த கதவை மெதுவாக திறக்கும் போது ஒரு நொடி கூட தாமதிக்காம இந்த கொலைகாரங்க அலிசாவை சுட்டு கொலை பண்ணியிருக்காங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்ணுறாங்க. அலிசா கொலை செய்யப்பட்டதை பற்றி அவங்க சகோதரி அமெண்டா நியூயார்க்கில் இருக்க அமெண்டாக்கு தகவல் கொடுக்குறாங்க. இந்த மீன் டைம் போலீஸ் இந்த நானி கிட்ட விசாரணை பண்ணுறாங்க. அலிசாக்கு உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது எதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அலிசாவோட கணவருக்கும் அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிகாஸ் அலிசாக்கும் அவங்க கணவருக்கும் திருமணமாகி ஜஸ்ட் ஒரு 2 மாதம் தான் ஆகுது. யார் அலிசாவை கொலை பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கிற மாதிரி அந்த நானி கிட்ட கேட்குறாங்க. அந்த நானி என்ன சொல்கிறாங்களா, எனக்கு தெரிஞ்சு அலிசாக்கு எதிரின்னு யாருமே கிடையாது. ஈவன் அவங்களோட திருமண வாழ்க்கை கூட சந்தோஷமாக போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக அலிசாக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான எதிரி இருக்காங்க, இவங்க தான் சுட்டு கொலை பண்ணியிருப்பாங்கன்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியாது. பட் அதே டயத்தில் உங்களுக்கு நான் இன்னொரு முக்கியமான தகவலை சொல்கிறேன். இந்த அலிசாவோட சகோதரி அமெண்டாவோட முன்னாள் கணவர் கெவின் லூயிஸ்ங்கிற ஒரு நபர் இருக்காரு. அந்த நபர் கூட அமெண்டாக்கு ப்ராப்பராக டிவோர்ஸ் ஆகி லீகலாக பிரிஞ்சு வந்தால் கூட அந்த கெவின் லூயிஸ் அடிக்கடி அமெண்டாவை தொந்தரவு பண்ணிட்டே இருக்கான். ஈவன் டிவோர்ஸுக்கு அப்புறம், டிவோர்ஸுக்கு முன்னாடியே அவங்கள பல முறை உடல் ரீதியாக கொடுமைப்படுத்தியிருக்கான். டிவோர்ஸுக்கு அப்புறம் கூட பல டைம் அவங்களோட உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுக்குற மாதிரி பல மிரட்டல்கள் விட்டுருக்கிறதுனால ஒருவேளை அந்த கெவின் லூயிஸ் வேணா இதை பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான தடையிட்ட போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ போலீஸ் அவங்களோட அமெண்டாவோட வீட்டு ரெக்கார்டை எடுத்து பார்க்கும்போது பல டைம் போலீஸ் இந்த அமெண்டாவோட வீட்டுக்கு இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. அதாவது அவங்க கணவர்கிட்ட டிவோர்ஸ் வாங்கி போனதுக்கப்புறம் அந்த கெவின் விடாமல் அமெண்டாவை தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்திருக்கான். அதனால் தன்னோட கணவர்கிட்டேருந்து, அதாவது முன்னாள் கணவர்கிட்டருந்து எனக்கு ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் வேணுங்கிற மாதிரி இவங்க வாங்கி வச்சுருக்காங்க. பட் அதையெல்லாம் கெவின் மதிக்காம பல முறை இரவு நேரத்திலையும் சாயங்கால நேரத்திலையும் இவங்க வீட்டுக்கு பின்னாடி இப்படி ரோம் பண்ணுறது, திடீர்னு வீட்டு கதவை தட்டுறது அப்படிங்கிற மாதிரி பலவிதமான அச்சுறுத்தல் கொடுத்ததுனால இந்த கேஸில் இப்போ போலீஸுக்கு ஒரு சஸ்பெக்ட் கிடைக்குது. மேபி அமெண்டாவோட கணவர் இந்த கெவின் லூயிஸ்ங்கிற நபர் தான் அலிசாவை சுட்டு கொலை பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி ஒரு தியரி போலீஸ் திங்க் பண்ணா கூட அமெண்டாக்கும் அவங்க கணவருக்கும் தான் பிரச்சனை இருக்கு. அப்படி கெவின் சுட்டு கொலை பண்ணா அவங்க மனைவி தான் பண்ணியிருக்கணும். பட் எதுக்காக அவங்களோட முன்னாள் மனைவியோட தங்கையை சுட்டு கொலை பண்ணணும் அப்படிங்கிறதான் இப்போ எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு கொஸ்டின். சரி, ஓகே, இந்த கெவின் லூயிஸ்ட்டை போய் விசாரிச்சு பார்த்துடலான்ட்டு இப்போ அவனோட வீட்டை நோக்கி போலீஸ் பயணம் பண்ணுறாங்க. இந்த கெவினோட வீடும் அமெண்டாவோட வீடும் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸில் இருக்கு. நைட்டு 2:30 மணிக்கே போலீஸ் அவனோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போய் கதவை தட்டுறாங்க. அப்போ கெவின் நல்ல தூக்கத்தில் இருக்காரு. கதவை திறந்து வந்துட்டு, நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ போலீஸ் அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்கள் முன்னாள் மனைவி எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு,
எங்கே இருப்பா, இந்த இருக்க அவள் வீடு அங்கே தான் இருப்பா, இப்போ எங்களுக்குள்ள அவ்வளோ பேச்சுவார்த்தை இல்லை, நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ கேட்குறாங்க, சரி இப்போது ஒரு மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இடைப்பட்ட அந்த டயத்தில் நீங்கள் எங்கே இருந்தீங்கிற மாதிரி போலீஸ் கேட்குறாங்க. அப்போ இந்த கெவின் லூயிஸ் என்ன சொல்கிறாரு, இது என்ன கொஸ்டின், நான் இப்போ தான் தூங்கி எழுந்துட்டு வரேன், மிட் நைட்டில் என்ன பண்ணுவாங்க, என்னோட வீட்டில் படுத்து தூங்கிட்டு தான் இருந்தேன், வீட்டில் என்னோட அம்மா இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கிறாங்க. அவங்க அம்மா சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நைட்டு 11 மணிக்கெல்லாம் பெட்டுக்கு போயிட்டோம், எல்லாருமே வீட்டில் தான் தூங்கிட்டு இருந்தோம், யாரும் எங்கேயும் போகலங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்கிறாங்க. இப்போ என்னதான் கெவின் லூயிஸ் இதுக்கு முன்னாடி அமெண்டாவுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தால் கூட இப்போ அவர் ஏற்கனவே வீட்டில் தான் தூங்கிட்டு இருந்தார், அதுக்குரிய சாட்சியும் இருக்கிறதுனால இந்த கேஸில் மேபி கெவின் லூயிஸ் சஸ்பெக்டாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினச்சா கூட மேபி அதை டபுள் செக் பண்ணிக்கலான்ட்டு இந்த கெவின் லூயிஸ்க்கு வீட்டுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு கேமரா இருக்குது, அந்த பக்கம் ஒரு கேமரா இருக்குது, அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அந்த கேமராவை போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது நைட்டு 11 மணிலேருந்து செக் பண்ணுறாங்க, காலையில் 3 மணி வரைக்கும். இடைப்பட்ட இந்த டயத்தில் கெவின் இந்த வீட்டை விட்டு போயிருக்காருங்கிறத பார்க்குறதுக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த கேமராவோட குவாலிட்டி ரொம்ப பூவராக இருந்தால் கூட போலீஸ் கண்டினியூஸாக செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக 1 மணிக்கு இந்த கெவினோட வீட்டோட காரில் அந்த டிரைவேல ஒரு கார் வந்து நிற்குது. அதுக்கப்புறம் கெவினோட வீட்டுக்குள்ளேருந்து ஒரு நபர் நடந்து வந்து இந்த காருக்குள்ளே ஏறுறாரு. அதுக்கப்புறம் அந்த கார் டிஸப்பியரன்ஸ் ஆயிடுது. பட் கெவினோட வீட்டுக்குள்ளேருந்து வந்த நபர் கெவின் தானா அப்படிங்கிறத போலீஸால் உறுதிப்படுத்த முடியல. பிகாஸ் அதோட வீடியோ குவாலிட்டி ரொம்ப பூவராக இருக்குது. இப்போ போலீஸ் அதை திரும்பவும் ஃபார்வேர்டாக ஓட்டி விட்டு பார்க்கும்போது கரெக்டாக ஒரு ½ அன் அவர் கழிச்சு 1:45 மணிக்கு திரும்ப இதே கார் இந்த கெவினோட வீட்டு வாசலில் வந்து நிற்குது. என்னதான் இப்படி 2 விதமான ஃபுட்டேஜ் கிடைச்சா கூட அந்த கார் யாருக்கு சொந்தமானதுன்னு தெரியல. கெவின் யார் கூட காரில் போனாரு, இல்லை அவர் டிரைவ் பண்ணிட்டு போனாரா, இல்லை அந்த கெவினோட வீட்டிலேருந்து நடந்து வந்த அந்த உருவம் கெவின் தானா அப்படிங்கிறதையும் போலீஸால் உறுதி செய்ய முடியல. மேலும் இந்த கெவினோட வீட்டிலேருந்து சந்தேகப்படும்படியாக நைட்டு 1 மணிக்கு கிளம்பி போன அந்த காரோட வீல் ரிம் கலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறத போலீஸ் பார்க்குறாங்க. பிகாஸ் நைட் டைம் குவாலிட்டி இல்லாத கேமராவில் இது ஒன்றை மட்டும்தான் போலீஸால் கண்டுபிடிக்க முடிஞ்சு. அந்த காரோட 3 வீலோட ரிம் பிளாக் கலரில் இருக்குது, ஒரே ஒரு ரிம் மட்டும்தான் ஒயிட் கலரில் இருக்குது. இதை தவிர எந்த ஒரு உருப்படியான விஷயத்தையும் அந்த ஃபுட்டேஜ்லேருந்து போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. பட் போலீஸுக்கு ஒன்று மட்டும் உறுதியாக தெரியுது, இந்த கார் கெவினோட வீட்டோட டிரைவேல வந்து நின்ன டைம், அதுக்கப்புறம் திரும்ப அந்த கார் வந்தப்ப டைம், இந்த டைமில் நான் ஒர்க் பண்ணி பார்க்கும்போது இடைப்பட்ட இந்த டயத்தில் கண்டிப்பாக இந்த காருக்குள்ளே ஏறின நபர் ஆலிசாவோட வீட்டுக்கு போயிட்டு அவங்கள சுட்டு கொலை பண்ணிட்டு திரும்ப இங்கே வர முடியும், அதுக்குரிய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணுறாங்க. பட் இந்த டயத்தில் நியூயார்க்குக்கு போன அமெண்டா திரும்ப வர்றாங்க. தன்னோட சகோதரி சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத அமெண்டாவால் நம்ப முடியல. இப்போ போலீஸ் நானி கிட்ட கேட்ட அதே கொஸ்டினை தான் அமெண்டா கிட்ட கேட்குறாங்க. உங்கள் தங்கையை யார் சுட்டு கொலை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்கும்போது கொஞ்சம் கூட யோசிக்காம அமெண்டா என்ன சொல்கிறாங்க, எனக்கு சந்தேகமே கிடையாது, 100% இல்லை 200% நான் உறுதியாக சொல்கிறேன், என்னோட முன்னாள் கணவர் கெவின் தான் என்னோட தங்கையை சுட்டு கொலை பண்ணியிருக்காரு. என்னோட தங்கையை ஏன் சுட்டு கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னா மேபி மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி, அவன் என்ன தான் கொலை பண்ணுறதுக்காக வந்திருக்கணும், பட் நான் வெளியூர் போனது தெரியாமல் என்னோட தங்கையை தவறாக நினச்சி சுட்டு கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அமெண்டா இது எல்லாத்தையும் என்னோட முன்னாள் கணவர் தான் பண்ணியிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி உறுதியாக சொல்கிறாங்க. அதுக்குரிய இன்னொரு தடயத்தையும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கு ப்ராப்பராக டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் கூட என்னோட கணவர் பல முறை என்னை வந்து இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிட்டு இருந்தால் கூட இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி நைட்டு ஒரு நாள் நான் ரொம்ப லேட்டாக வந்தேன். என்னோட டிரைவேல காரை நிப்பாட்டிட்டு கார்லேருந்து இறங்கும்போது பின்னாடி வந்த ஒரு நபர் என்னோட தலையில் கடுமையாக தாக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டாரு. பட் அது என்னோட கணவருங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். பிகாஸ் என்னோட குழந்தைகளோட முழு கஸ்டடி என்கிட்ட இருக்கிறதுனால நான் இறந்து போனால் ஆட்டோமேட்டிக்காக என்னோட குழந்தைகளோட கஸ்டடி என்னோட கணவருக்கு போகுங்கிறதுனால மேபி என்ன கொலை பண்ணணுங்கிற நோக்கத்தில் தவறாக என்னோட தங்கையை கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அமெண்டா ரொம்ப உறுதியாக சொல்கிறாங்க. மேலும் அமெண்டா போலீஸ் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, டிவோர்ஸுக்கு அப்புறம் என்னோட முன்னாள் கணவர் எனக்கு பல முறை தொந்தரவு கொடுத்திருந்தாரு, அவருக்கு அகேன்ஸ்டான ரிஸ்ட்ரெய்னிங் ஆர்டர் வாங்கி வச்சிருந்தேன். அந்த ரிஸ்ட்ரெய்னிங் ஆர்டர் அவர் வயலேட் பண்ணதுக்கு அப்புறம் கூட போலீஸில் நான் பல முறை கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட போலீஸ் சரியாக ஆக்ஷன் எடுக்கல. இன்கேஸ் அப்பவே இந்த கெவின் மேலே ப்ராப்பராக ஆக்ஷன் எடுத்திருந்தா என்னோட தங்கையோட உயிர் இப்போ போயிருக்காதுங்கிற மாதிரி அமெண்டா போலீஸ் மேலே பழி சுமத்துறாங்க. மேலும் அமெண்டா போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட கணவர் என்னதான் பல நாள் என்னை பின்தொடர்ந்து வந்தா கூட இப்போ லாஸ்ட் 1 வீக்காக எந்த ஆக்டிவிட்டியும் இல்லை. அதுவும் என்னோட இப்போ நியூயார்க்குக்காக நான் பிளான் பண்ண ட்ரிப் திடீர்னு பிளான் பண்ணி போனதுனால நான் நியூயார்க்குக்கு போகிறேன் அப்படிங்கிறது என்னோட கணவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இது ஒரு மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டியில் பண்ணப்பட்ட கொலைங்கிறத அமெண்டா திரும்பவும் உறுதியாக சொல்கிறாங்க. அமெண்டா இவ்வளோ தூரம் உறுதியாக சொல்கிறதுனால கண்டிப்பாக
அமெண்டாவை கொலை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த கெவின் வந்திருப்பாரு. ஆக்சிடெண்ட்டாக அலிசாவை சுட்டு கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதையும் போலீஸ் உறுதியாக நம்பினா கூட அன்ஃபார்ச்சுனேட்டாக நைட்டு 1 மணிக்கு இந்த கெவினோட வீட்டிலேருந்து கிளம்பி போனது கெவின் தான் அப்படிங்கிறதையும் போலீஸால் உறுதிப்படுத்த முடியல. இப்போ இந்த கெவினை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஸ்ட்ராங்கான தடயமும் இல்லைங்கிறதுனால இப்போ போலீஸ் வேறு வழியே இல்லாமல் இந்த கேஸோட விசாரணையை திரும்பவும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவங்க விசாரணையை இந்த கிரைம் சீனுக்கு திரும்ப போய் பார்க்குறாங்க. மொத்தம் கிரைம் சீனில் 7 துப்பாக்கி குண்டுகள் பாஞ்சிருக்கு. அதில் கிட்டத்தட்ட 3-4 துப்பாக்கி குண்டுகள் வீட்டோட முன் கதவுகளில் பாஞ்சிருக்கு. ஜென்ரலாக இந்த மாதிரி துப்பாக்கியில் சுடும்போது அந்த துப்பாக்கி குண்டுகள் பயணம் செஞ்ச பாதையை அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கு பேர் ட்ரெஜெக்டரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பாதையை எதுக்கு அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்கன்னா எங்கேருந்து சுட்டிருக்காங்க, எவ்வளவு க்ளோஸாக சுட்டிருக்காங்க அப்படிங்கிறத மெயினாக அதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். இந்த 7 துப்பாக்கி குண்டுகளோட ட்ரெஜெக்டரியை செக் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இவங்களை கொலை பண்ண அந்த கொலைகாரன் இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கரேஜில் தான் இருந்திருக்கான். எப்போ அலிசா கதவை திறந்தாங்களோ அப்போ உடனே சுட ஆரம்பிச்சிருக்கான். அப்போ அலிசா கதவை திரும்ப மூட முயற்சி பண்ணும்போது இந்த கொலைகாரன் அந்த கதவை திரும்பவும் திறக்க முயற்சி பண்ணியிருக்கான். அதனால தான் பல துப்பாக்கி குண்டுகள் ஃபர்ஸ்ட் கதவுல பாஞ்சிருக்கு. ஒரு ஸ்டேஜில் நம்ம கரேஜுக்கு பக்கத்தில் இருந்து அலிசாவை சுட முடியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவனோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணி க்ளோஸ் ரேஞ்சில் வச்சு சுட்டிருக்கான். அதில் சுடப்பட்ட பல துப்பாக்கி குண்டுகளில் கடைசியாக 2 துப்பாக்கி குண்டுகள் அவங்களோட தலைப்பகுதியில் புகுந்திருக்கு. அந்த தலைப்பகுதியில் நுழைஞ்ச துப்பாக்கி குண்டுகள்னால தான் இந்த அலிசாவோட உயிர் பிரிஞ்சிருக்கு. சரி, இந்த ட்ரெஜெக்டரியை வச்சு இவங்களை சுட்டு கொலை பண்ண அந்த கொலைகாரன் யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. இப்போ போலீஸுக்கு இந்த கிரைம் சீனில் இருக்க ஒரே தடயம் அந்த துப்பாக்கி குண்டுகள்லேருந்து வந்த ஷெல் கேசஸ் மட்டும்தான். ஷெல் கேசஸ் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இப்படி சுடும்போது ஒவ்வொரு துப்பாக்கி குண்டுகளையும் அதோட முழு பேர் கேட்ரேஜுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. துப்பாக்கி குண்டு அதை சுற்றி ஒரு ஷெல்லு மாதிரி இருக்கும். துப்பாக்கி குண்டுகள் வெளியில் பாஞ்சு போகும்போது அந்த ஷெல் தெரிச்சிட்டு வரும். அந்த மாதிரி போலீஸ் இந்த கிரைம் சீன்லேருந்து மொத்தம் 7 ஷெல் கேஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஷெல் கேஸை க்ளோஸாக பார்க்கும்போது இது ஒரு வித்தியாசமான ஷெல் கேஸ் மாதிரி தெரியுது. இது ஒரு அமெரிக்காவில் மேனுஃபேக்சரிங் பண்ண துப்பாக்கி குண்டுகள் மாதிரி தெரியல. இது ரஷ்யாவிலேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ரொம்ப ஒரு யூனிக்கான துப்பாக்கி குண்டுகள். அப்படிப்பட்ட இந்த துப்பாக்கி குண்டுகள் எங்கே கிடைக்கும், அதுவும் இந்த பக்கத்தில் கிரைம் சீன் நடந்த பக்கத்தில் எங்கே இதை சேல் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அலிசா சுட்டு கொலை செய்யப்பட்ட இந்த கிரைம் சீன்லேருந்து சில கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஒரு வால்மார்ட் ஸ்டோர் இருக்கு. அந்த ஸ்டோர்ல இந்த ஸ்பெசிபிக்கான ரஷ்யன் துப்பாக்கி குண்டுகளை சேல் பண்றாங்க அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வால்மார்ட் ஸ்டோர்ல போய் விசாரிக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கிரைம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நபர் இந்த துப்பாக்கி குண்டுகள் ஜஸ்ட் ஒரு பேக் வாங்கிட்டு போனாருன்னு சொல்றாங்க. ஈவன் அதுக்குரிய சிசிடிவி காட்சிகளும் எங்க வால்மார்ட்ல இருக்குன்னு சொல்லும்போது போலீஸ் பயங்கர ஹாப்பி ஆயிட்டாங்க. கண்டிப்பா அவங்க கணவர் கெவின் தான் இந்த வால்மார்ட் ஸ்டோருக்கு வந்திருப்பாரு, இந்த துப்பாக்கி குண்டுகளை வாங்கிட்டு போயிருப்பாரு. ஸோ இதை வச்சு லிங்க் பண்ணி கெவினை அரெஸ்ட் பண்ணலான்ட்டு போலீஸ் போய் அந்த சிசிடிவி காட்சிகளை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த சிசிடிவி காட்சிகளில் இருக்கிறது கெவின் இல்லைங்கிறது தெரிய வருது. மேலும் அந்த நபர் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பே பண்ணதுனால அவரை பற்றி பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கும்போது அவருக்கும் கெவினுக்கும் கொலை செய்யப்பட்ட அலிசாக்கும் அமெண்டாக்கும் எந்த தொடர்பும் இல்லைங்கிறதுனால அது ஒரு நார்மல் பர்ச்சேஸ். கண்டிப்பாக அது கெவினும் கிடையாது, கெவினுக்கு தெரிஞ்ச ஒரு நபரும் அதை வாங்கியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணுறாங்க. இது இந்த கேஸில் ஒரு மிகப்பெரிய செட்பேக்காக பார்க்கப்படுது. இனிஷியல் அந்த கேஸை படித்து பார்க்கும்போது வால்மார்ட் மாதிரி ஒரு ஸ்டோரில் துப்பாக்கி குண்டுகள்லாம் சேல் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதை உண்மையால் நம்பவே முடியல. பட் படித்து பார்க்கும்போது அது உண்மைங்கிற மாதிரி தெரிய வருது. பட் இன்னொரு டேட்டாவில் நான் படித்து பார்க்கும்போது 2019 வருஷத்துக்கு அப்புறம் வால்மார்ட் இந்த மாதிரி துப்பாக்கி குண்டுகளை சேல் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எது உண்மைன்னு தெரியல. மேபி இந்த கேஸை பார்த்துட்டு இருக்க யூஎஸில் இருக்க யாராவது ஒருத்தங்க நீங்கள் சொல்லலாம், உண்மையிலே வால்மார்ட் ஸ்டோரில் துப்பாக்கி குண்டுகளாமா சேல் பண்ணுறாங்க. இப்போ போலீஸுக்கு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் டெட் எண்டாக இருக்குது. சரி, ஓகே, இந்த துப்பாக்கி குண்டுகளை வச்சுட்டு கண்டுபிடிச்சலான்ட்டு போகிறாங்க, அங்கேயும் டிசப்பாயின்மெண்ட் தான் காத்துட்ருக்கு. இப்போ உண்மையிலேயே அடுத்து எந்த எவிடன்ஸை அனலைஸ் பண்ணுறதுனே போலீஸுக்கு தெரியல. சரி, ஓகே, திரும்ப கெவினோட வீட்டுக்கு வெளியில் அந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்ப்போம். அதில் கெவின் தான் வீட்டை விட்டு வெளியில் போனாரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது தடயங்கள் கிடைக்குமான்னு அந்த சிசிடிவி கேமராவை திரும்ப 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 போலீஸ் பார்க்கும்போது போலீஸுக்கே ஒரு வித்தியாசமான க்ளூ கிடைக்குது. இதுக்கு முன்னாடி போலீஸ் பல முறை அந்த சிசிடிவி கேமராவை பார்த்துருந்தா கூட இந்த டைம் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது சந்தேகப்படும்படியான ஒரு நபர் நைட்டு 1 மணிக்கு கெவினோட வீட்டிலேருந்து வர்றாரு. அப்படியே வரும்போது அவர் காரோட டிரைவிங் சீட்லேயும் ஏறலை, காரோட பேசஞ்சர் சீட்லேயும் ஏறல,
காரோட பேக் சைடு இருக்க ஒரு சீட்டில் ஏறி உட்கார்ந்ததை போலீஸ் பார்க்குறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த காரை ஏதோ ஒரு நபர் ட்ரைவ் பண்ணிட்டு வந்திருக்காரு. பேசஞ்சர் சீட்டில் ஏற்கனவே ஒரு நபர் இருக்காங்க. மொத்தம் ஏற்கனவே 2 பேர் உள்ளே இருக்கிறதுனால தான் கெவின் பின்னாடி போய் உட்காந்துருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணுறாங்க. அப்போ ஒருவேளை கெவின் ஏதாவது ஒரு ஹிட்மேனை ஹையர் பண்ணி அவங்க மனைவியை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஆங்கிளில் கூட போலீஸ் விசாரணை பண்ணுறாங்க. பட் கெவின் கிட்ட விசாரிக்கும் போது அவர் சொல்கிற ஒரே விஷயம், நான் வீட்டை விட்டே வெளியில் போகலன்ட்டு முழுவதுமாக மறுப்பு தெரிவிக்கிறாரு. பட் அப்படி இருந்தால் கூட எப்படியாவது இந்த கெவினை அரெஸ்ட் பண்ணணுங்கிற மாதிரி போலீஸ் முயற்சி பண்ணி அலிசாவோட கொலை வழக்கில் கெவினை என்னதான் அரெஸ்ட் பண்ணாட்டா கூட ஏற்கனவே அமெண்டா தன்னோட முன்னாள் கணவருக்கு அகைன்ஸ்டா ரெஸ்ட்ரெய்னிங் ஆர்டர் வாங்கி வச்சிருந்தாங்க. அந்த ரெஸ்ட்ரெய்னிங் ஆர்டரை பல முறை மீறி அமெண்டாக்கு அவர் தொந்தரவு கொடுத்ததுனால அந்த வழக்கில் போலீஸ் இப்போ கெவினை அரெஸ்ட் பண்ணி இந்த கேஸ் கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போகுது. அப்போ இந்த வழக்கை விசாரிச்சின நீதிபதி, உங்கள் முன்னாள் மனைவிக்கு நீங்கள் பல தொந்தரவு கொடுத்ததுனாலையும் ரெஸ்ட்ரெய்னிங் ஆர்டரை மீறினதுனாலையும் உங்களுக்கு 3 வருடம் சிறை தண்டனை தர்றோம்னு சொல்லிட்டு கெவினை 3 வருடங்கள் சிறையில் அடைக்கிறாங்க. இப்போ போலீஸ் திரும்ப கெவின்ட்ட போய் கேட்குறாங்க, உண்மையிலேயே நீ தான் அலிசாவை கொலை பண்ணியா இல்லை யாரையாவது செட் பண்ணி கொலை பண்ணியான்னு எவ்வளவோ கேட்டால் கூட கெவின் என்ன சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், எனக்கும் என்னோட மனைவிக்கும் பிரச்சனை இருந்தது உண்மைதான். அவகிட்ட நான் இந்த மாதிரி ரெஸ்ட்ரெய்னிங் ஆர்டர் மாரி பிரச்சனை பண்ணது உண்மைதான். பட் அதுக்காக என் மனைவியை கொலை பண்ணணும்னு நான் நினச்சதே கிடையாது. என்னோட மனைவியோ இல்லை அலிசாவையோ வேறு யாரோ கொலை பண்ணியிருக்காங்க, அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி கெவின் மீண்டும் மீண்டும் மறுப்பு தெரிவிச்சுட்டே இருக்காரு. இந்த அலிசாவோட கொலை வழக்கில் போலீஸுக்கு எந்த ஒரு சஸ்பெக்டும் கிடையாது, மேலும் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லைங்கிறதுனால இந்த வழக்கோட விசாரணையை எப்படி எடுத்துட்டு போறதுன்னே போலீஸுக்கு தெரியல. நாட்கள் வாரமாகுது, வாரங்கள் மாதமாகுது, ஏன் மாதங்கள் பல வருடங்கள் கூட ஆகுது. இந்த அலிசாவை கொலை பண்ண கொலைகாரனை போலீஸால கண்டுபிடிக்க முடியல. இந்த வழக்கோட விசாரணையோட ப்ரோக்ரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகி ஒரு ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக கோல்டு கேஸ் ஆயிருது. அலிசா கொலை செய்யப்பட்டு கரெக்டாக 3 வருஷம் கழிச்சு 2019ஆம் வருஷம் இறுதியில் இந்த கேஸில் யாருமே எதிர்பார்க்காம ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கிது. போலீஸுக்கு ஒரு செம லக்கு கிடைக்கிது. திடீர்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பெண்மணி ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் நான் இந்த மாதிரி பாரில் குடிச்சிட்டு இருந்தேன். அப்போ இந்த மாதிரி பாரில் புதுசாக வரும்போது நாங்கள்லாம் ஃப்ரெண்டாக நிறைய பேர் அறிமுகமாகிப்போம், ஜாலியாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு அவங்க ஸ்டோரியெல்லாம் பேசிப்போம். அப்படி எனக்கு ஒரு பெண்மணியோட பழக்கம் ஏற்பட்டது. அந்த பெண்மணி அவங்க பேர் ஆஞ்சலிகாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் க்ளோஸாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பெண்மணி அவங்கள பற்றிய பல விஷயங்களை பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் அந்த பெண்மணி சொன்ன ஒரு விஷயம் எனக்கு மிகவும் நெருடலாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி ஆஞ்சலிகா அந்த பெண்மணிக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எவரட் அப்படிங்கிற ஊரில் நானும் என்னோட காதலரும் ஒரு பெண்ணை சுட்டு கொலை பண்ணோம். அதில் எங்களுக்கு நிறைய பணம் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க. ஈவன் அந்த கொலையை கூட நாங்கள் சரியாக பண்ணல, தவறான ஒரு நபரை சுட்டு கொலை பண்ணிட்டோம். பாவம் அந்த பெண்ணோட தலையில் 2 துப்பாக்கி குண்டுகள் பாஞ்சதில் அந்த பெண் அங்கேயே இறந்து போயிட்டா. பட் நாங்கள் என்ன செஞ்சோமோ அதை ரொம்ப கரெக்டாக செஞ்சோம். அதை பற்றி நாங்கள் பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். நாங்கள் எவ்வளவு கேபபிளான ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி அவங்கள பற்றி இந்த பெண்மணி பெருமையாக சொல்ல விட்டு இவங்களுக்கு ஒன்றும் புரியல. இது உண்மையிலே கதை சொல்கிறாங்களா உண்மையை சொல்கிறாங்கன்னு தெரியல. இன்கேஸ் இது உண்மையாக இருந்தால் ஒரு குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு நம்ம உதவி செய்யலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் அந்த பெண்மணி போலீஸுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க. போலீஸுக்கு இந்த மாதிரி 1000 கால் வரும். ஈவன் சில பேர் குடிச்சிட்டு வந்து போலீஸுக்கு 911 கால் பண்ணியே உளறிட்டு இருப்பாங்க. இது அந்த மாதிரி ஒரு காலாக இருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணால் கூட இந்த பெண்மணி சொல்கிறது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயத்தை தான் போலீஸ் பாயிண்ட் பண்ணுறாங்க. அதாவது அலிசா சுட்டு கொலை செய்யப்பட்டப்போ அவங்க தலையில் துப்பாக்கி குண்டுகள் பாஞ்சதுனால தான் அவங்க மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத போலீஸ் பொது வெளியில் சொல்லலை, மீடியாவில் சொல்லலை, நியூஸ் பேப்பர் டிவியில் எதுலையுமே பப்ளிஷ் பண்ணலை. அலிசாவோட தலையில துப்பாக்கி குண்டுகள் பாஞ்சது அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரியும், இந்த கிரைமை இன்வெஸ்டிகேட் பண்ற டிடெக்டிவ்க்கு தெரியும், அதுக்கப்புறம் அலிசாவோட குடும்ப உறவுகளுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த தகவலை பற்றி 3ஆவதா ஒரு நபர் சொல்லும்போது அதில் இருக்கிற உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிட்டு பார்ல மீட் பண்ண அந்த ஆஞ்சலிகா அப்படிங்கிற பெண்ணை பற்றி போலீஸ் விசாரணை பண்றாங்க. ஒரு பெண்ணை நாங்கள் தான் சுட்டு கொலை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி பார்ல கேஷுவலா பெருமையாக சொல்லிட்டு இருந்த அந்த பெண்ணோட பேரு 17 வயசு அலெக்சி அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த அலெக்சியோட காதலர் பேரு 22 வயசு ஜெராடன்ங்கிற மாதிரி தெரிய வருது. இப்போ இவங்கள்ட்ட போய் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைலை போலீஸ் பார்க்கும்போது நிறைய தகவல் கிடைக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த அலெக்சியோட ப்ரொஃபைலை பார்க்கும்போது அவங்க இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. எப்போ அலிசா சுட்டு கொலை செய்யப்பட்டாங்களோ
அந்த கொலைக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்குள்ளேயே இவங்க காரில் போயிட்டு இருந்த ஒரு ரோட் சைட் ஃபோட்டோவை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்ட டிஸ்டன்ஸும் அலிசா சுட்டு கொலை செய்யப்பட்ட அந்த கிரைம் சீனும் ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால அலிசா சுட்டு கொலை செய்யப்பட்டப்போ அலெக்ஸிங்கிற இந்த பெண் அந்த ஏரியாவில் தான் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் இந்த கொலை நடந்த 2 மணி நேரம் கழிச்சு ஜெராடன்கிற இவங்க காதலன் சோஷியல் மீடியாவில் இன்னொரு போஸ்ட் போட்டிருக்கான். கை நிறைய அப்படி பணத்தை வச்சுட்டு என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி பெருமையாக ஒரு போஸ்ட் போட்டிருக்கான். அந்த போஸ்ட்டுக்கு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. அப்படி கமெண்ட் போட்டதில் ஒரு பெண்மணி யாரு அப்படின்னா இந்த அமெண்டாவோட கணவர் கெவின் லூயிஸ், அதாவது நம்பர் 1 சஸ்பெக்டாக இருக்க கெவின் லூயிஸோட அம்மா தான் அதுக்கு கீழே ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. கெவின் லூயிஸோட அம்மாக்கும் இப்போ இந்த ஜெராடன்கிற நபருக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்கும்போது ஜெராடன் அண்ட் கெவின் லூயிஸ் 2 பேருமே கசின் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அப்போ தான் போலீஸ் இங்கே இருக்கிற எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஜெராடன்கிற தன்னோட கசினை வச்சு தான் கெவின் லூயிஸ் தன்னோட மனைவியை கொலை பண்ணுறதுக்காக ஒரு பிளான் போட்டிருக்கான். அப்போ இந்த ஜெராடன் அதுக்கப்புறம் அவங்களோட காதலி அலெக்ஸிங்கிறவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. மேலும் இந்த அலெக்ஸியோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைலை செக் பண்ணி பார்க்கும்போது அதுல கையில துப்பாக்கி வச்சிருந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. எக்ஸாக்டா அந்த மாதிரி ஒரு துப்பாக்கினால தான் அலிசா சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ் நேராக போய் விசாரணை பண்ண வேணாம், இவங்க சோஷியல் மீடியாவில் போலீஸுக்கு என்ன தேவையோ அவ்வளவு எவிடன்ஸையும் அதிலேயே போட்டிருந்தாங்க. இப்போ இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இந்த அலெக்ஸி அண்ட் ஜெராடன் அப்படிங்கிற 2 பேர்த்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரணைக்காக கூட்டிட்டு வர்றாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணும்போதே போலீஸ் அவங்களுக்கு அகைன்ஸ்டா நிறைய தடயங்கள் இருக்கிறதுனால இவங்க 2 பேருமே அலிசாவை நாங்க தான் சுட்டு கொலை பண்ணோம் அப்படிங்கிறத கன்ஃபெஷன் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேர்த்தையும் சுட்டு கொலை பண்ண சொன்னது அமெண்டாவோட கணவர் கெவின் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரி இது ஒரு மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டி கேஸ். கெவின் எங்ககிட்ட என்ன சொன்னார், ஒரு வீடை காமிச்சார். இந்த வீடு இதுக்குள்ளே ஒரு பொண்ணு அமெண்டா என்னோட முன்னாள் மனைவி இருப்பா, அவளை தான் நீங்கள் சுட்டு கொலை பண்ணணுங்கிற மாதிரி கிட்டத்தட்ட $2500 பணம் இவங்களுக்காக பேசியிருக்காங்க. அப்படி சம்பவம் நடந்தப்போ நைட்டு 1 மணிக்கு நாங்கள் தான் கெவினோட வீட்டுக்கு போய் காரை பார்க் பண்ணோம். கெவின் அப்போ வெளியில் வந்து எங்களோட காரில் பேக் சீட்டில் ஏறிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க அமெண்டாவோட வீட்டுக்கு பக்கத்தில் போய் கார் நின்னது எந்த வீடுங்கிறத கெவின் காமிச்சாரு. அப்போது நாங்கள் போயிட்டு கரெக்டாக நைட்டு ஒரு 1:15 மணிக்கு அந்த வீட்டோட கதவை தட்டினோம். அப்போ வீட்டோட கதவை ஒரு பெண்மணி திறந்தாங்க. அது பார்க்க இருட்டில் அமெண்டா மாதிரி தெரிஞ்சதுனால என்னோட காரை கரேஜுக்கு பக்கத்தில் நான் பார்க் பண்ணியிருந்தேன். அங்கேருந்து உடனே துப்பாக்கியால் சுட ஆரம்பிச்சிட்டேன். இதில் அந்த பெண்மணி என்ன பண்ண தெரியாமல் கதவை மூட முயற்சி பண்ணாங்க. பட் அதுக்குள்ளேயும் அலெக்ஸி போய் அந்த கதவை திறந்ததுனால அப்போது அமெண்டான்னு நினச்சிட்டு இவங்க அலிசாவை சுட்டு கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 5 துப்பாக்கி குண்டுகள் சைடாக பாஞ்சிருக்கு. அதில் சில துப்பாக்கி குண்டுகள் அலிசாவோட உடம்புலையும் பாஞ்சிருக்கு. சரி, இப்படி சுட்டா சரியாக வராதுங்கிறதுனால இப்படி அலிசாவோட நேருக்கு நேராக வந்து பக்கத்தில் க்ளோஸ் ரேஞ்சில் அவங்க தலையிலே 2 புல்லட்டை நான் தான் சுட்டேன், என்ன கொலை பண்ண சொன்னது அமெண்டாவோட கணவர் கெவின் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் போலீஸ் கிட்ட ஒரு கன்ஃபெஷன் சொல்கிறாங்க. இதுவரைக்கும் தன்னோட முன்னாள் மனைவி கிட்ட அந்த ரெஸ்ட்ரெய்னிங் ஆர்டரை மீறின குற்றத்துக்காக தான் 3 வருடம் ஜெயில் தன்னை அனுபவிச்சிட்டு இருக்க இந்த கெவின் லூயிஸ் மேல இப்போ போலீஸ் ஒரு கொலை வழக்க பதிவு பண்றாங்க. இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் வச்சுட்டு கெவின் கிட்ட போய் கேட்கும்போது கெவின் என்ன சொல்றாரு, இவங்க 2 பேரும் எதுக்கு பொய் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது, என்னோட மனைவியை கொலை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கமே எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் மேல சுமத்தப்பட்ட பழியை மேலும் மேலும் மறுக்கிறாரு. அப்போ கெவின் என்ன சொல்றாரு, இல்லை என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, உங்களுக்கு அதுக்கு மேலே இந்த வழக்கில் என்ன அரெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த கேஸை ட்ரையலுக்கு எடுத்துட்டு போங்கிற மாதிரி அவர் போலீஸ் கிட்ட ஒரு சவால் விடுறாரு. ஜென்ரலாக ஒரு குற்றவாளிகளுக்கு அகெயின்ஸ்டா ஒரு ஸ்ட்ராங்கான தடயங்கள் இருந்தால் அவங்க இமீடியட்டாக கன்ஃபெஷன் பண்ணிக்கிட்டா தண்டனைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இந்த கெவினுக்கு அகெயின்ஸ்டா இவ்வளோ தண்டனை இருந்தால் கூட எதுக்காக கெவின் எனக்கு ட்ரையல் வேணும்னு சொன்னான்னு தெரியல. பட் ப்ராசிக்யூட்டர் அண்ட் போலீஸ் எல்லாமே இந்த கேஸை ட்ரையலுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஃபைனலாக விசாரணையில் கெவின் தான் அவங்க கசின் ஜெராடன் அண்ட் அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் அலெக்ஸியை ஹையர் பண்ணி $2500 பணம் கொடுத்து தன்னோட மனைவியை கொலை பண்ண சொல்லியிருக்கான். பட் மிஸ்டேக்கன் ஐடென்டிட்டியில் இவங்க 2 பேரும் சேர்ந்து அலிசாவை சுட்டு கொலை பண்ணியிருக்காங்க. ஈவன் காரில் அப்போ கெவின் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது கூட தன்னோட மனைவி தான் சுட்டு கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருந்திருக்கான். வீட்டுக்கு போய் ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்து போது போலீஸ் ஒரு 2:30 மணிக்கு அவன் வீட்டில் போய் விசாரிக்கும் போது உங்கள் மனைவி இப்போ ஊரில் இல்லை வெளியூர் போயிருக்காங்கன்னு சொல்லும் போது தான் இவனுக்கு புரியுது, ஆகா தப்பான ஒரு நபரை நம்ம சுட்டு கொலை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஃபைனலாக அலிசாவை சுட்டு கொலை பண்ணதில்
இந்த 3 பேரும் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு இவங்களை டைரக்டாக துப்பாக்கியால் வச்சு சுட்டு கொலை பண்ண அந்த ஜெரடன்கிற ஹிட்மேனுக்கு 31 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இந்த கொலைக்கு உதவியாக இருந்த அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் அலெக்ஸிக்கு 15 வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க. இந்த கேஸில் முதன்மை குற்றவாளியாக கருதப்படுற தன்னோட மனைவியை பல முறை கொலை பண்ண முயற்சி செஞ்சு தன்னோட மனைவிக்கு பதிலாக இன்னொரு பெண்ணை கொலை பண்ண குற்றத்துக்காக இந்த கெவின் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு அந்த கெவினுக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் பரோலில் வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கெவின் தான் இந்த மாதிரி ஹிட்மேனை ஹையர் பண்ணி அவங்க மனைவியை கொலை பண்ணியிருக்காங்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. அதுக்கு முன்னாடி பல முறை முயற்சி பண்ணியிருக்கான். கடைசியில் இவன் எடுத்த முயற்சியும் தோல்வியில் முடிஞ்சிருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அலிசா இடையில வந்து இந்த ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க. பட் இந்த மாதிரி கேஸை இது வரைக்கும் நான் கவர் பண்ண கேஸை நான் படித்து பார்த்ததில் என்னோட அனுபவத்தில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு கொலையை 2 வகையாக வகைப்படுத்தலாம். சில சமயம் எமோஷனலாக கொலை பண்ணுவோம். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுருக்காங்க, திடீர்னு ஹஸ்பண்ட் மனைவியை தள்ளி விட்டோன்னா அவங்க தலையில் அடித்து இறந்து போகலாம். இல்லை ஒரு இடத்துல வாக்குவாதத்தில் சண்டை போட்டு அவங்க பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து எமோஷனலாக பண்ணுற கொலைகள். ஆக்சுவலி இதுக்கு ஜென்ரலாகவே செகண்ட் டிகிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் பிளான் பண்ணி செய்யப்படுற கொலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிகிரிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எந்த ஒரு கிரைமையும் ஒருத்தன் பிளான் பண்ணி பக்காவாக பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும், எவ்வளவு வருடங்கள் அவனை ஜெயிலில் வச்சு அவனை பரோலை ரிலீஸ் பண்ணால் கூட அந்த மைண்ட் செட், கொடூரமான மைண்ட் செட் அப்படியே தான் இருக்கும். அவங்க திரும்பவும் அந்த தண்டனையை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பரோலில் வெளிவர முடியாத மாதிரி ஆயுள் தண்டனை கொடுக்கணும். இந்த கேஸில் கெவினுக்கு கொடுத்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் டிகிரி மட்டுமல்ல, குழந்தைகள்கிட்ட தவறாக நடக்கிற யாருமே எப்போவுமே திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் நிறைய கேஸில் பார்த்துருக்கேன். குழந்தைகள்கிட்ட தவறாக நடந்து உள்ளே போவான், 10 வருஷம் வெளில வருவான், வெளியில் வந்தவனையே திரும்பவும் ஒரு குழந்தைகள்கிட்ட தான் தவறாக நடப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் டிகிரி அண்டு குழந்தைகள்கிட்ட தவறாக நடக்கிறவங்க இவங்க 2 பேத்துக்கும் பரோலே வெளிவர முடியாத மாதிரி கொடுக்குற ஆயுள் தண்டனை தான் சரியான தண்டனையாக இருக்கும். இந்த அலிசாவோட கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். டில் தென், பை.